நம்ம பாப்பாவோட பர்த்டேக்கு நான் இது வரைக்குமே ஒரு தடவை கூட செய்யாத கேக்க நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த மிஷினை ஆர்டர் போட்டு நான் வாங்கி வச்சுக்கிட்டேங்க. நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க 1 by 1 வரத்துக்குள்ள நம்ம இதெல்லாத்தையும் அடுக்கி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா அடுக்கி முடிச்சிட்டேன். செய்யும் போதை விட அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதோட அவுட்புட் பாக்குறப்ப வேற லெவல்ல இருந்ததுங்க. ஆக்சுவலா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா கேக்கு மேலேயே படாத அளவுக்கு மேல சிண்ட்ரலா வச்சு சுத்திக்கின்னு இருக்கும். இந்த கேக்கு என்னடா தானா சுத்துதுன்னு எல்லா குழந்தைங்களும் பேனு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த கேக் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு போல. ஆனா என்ன இந்த பொம்மை கிடைக்கிறதுக்கு தான் நானும் என் புருஷனும் சேர்ந்து தெருவா அலைஞ்சோம். எப்படியோ கடைசியா கிடைச்சிருச்சு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கேக் கட்டிங்க நாங்க சிறப்பா முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன கேக்கை எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அண்ணி சேர்ந்து கேக் எல்லாம் கட்டிங் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாருமே பாப்பாவை கொஞ்சிட்டு எல்லாரும் கேக்கும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா எல்லா வீட்டுக்கும் கேசரியை கொடுத்து கேஷுவலா முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இப்பதான் இவ்வளவு பெரிய கேக் எல்லாம் வெட்டுறோம். ஆனா நம்ம பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவான்னு நான் நினைக்கிறேன். இந்த சிண்ட்ரலா பறந்துட்டு இருக்க கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை.